குற்றவாளிகளின் கூடாரமாக இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தின் சகாப்தத்தை முடிக்க வேண்டும். உறுதியாக மோடி 300 சீட்டை தாண்டுவார் என்று சொன்னார். நிலவரம் என்ன நடந்தது? 240 வந்துச்சு. அதாவது விஜயகாந்த் மாதிரி ஒன்றும் திமுக, அதிமுக இல்லை 2 தேசிய கட்சியுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்தால் 2011 எப்படி தேமுதிக எதிர்கட்சியாக வந்ததோ அந்த மாதிரி விஜய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதிமுக நாசமா போனதுக்கு காரணம் உட்கட்சி எடப்பாடி பழனிசாமியினுடைய உட்கட்சி விவகாரம். எதிர்ப்பலைகளை உணர்ந்துதான் செங்கோட்டையன் போன்றவர்கள் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தியிருக்காங்க நான் பார்க்கின்றேன். அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலுக்கு எதிராக கட்சி ஆரம்பித்து டெல்லியில் பஞ்சாபில் ஆட்சி கைப்பற்றி ஒரு தேசிய கட்சி அளவுக்கு முன்னேறினவர். அந்த மாதிரி நடிகர் விஜயும் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி கைப்பற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவார் என்ற ஒரு பேச்சும் இருக்கின்றது. அது 2026 கிடையாது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் ஜெம் தொலைக்காட்சியின் மூத்த நெறியாளர் சுபியான் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். வணக்கம் ஐயா. ஞாயிற்றுக்கிழமை விஜயபாடன் நன்றி. வாங்க சார். நன்றி. இன்னைக்கு 2026 தேர்தலை பற்றி கொஞ்சம் நான் விரிவாக பேசலாம். 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்காக முதலாக தேர்தலை எதிர்கொள்வதற்காக தாவேக தலைவர் நடிகர் விஜய் தயாராகி வருகிறார். அதற்காக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோருடன் ஒரு 3 மணி நேரம் விரிவாக கலந்துரையாடியுள்ளார். அதில் விஜய் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஊழல் மிகுந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், குற்றவாளிகளின் கூடாரமாக இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தின் சகாப்தத்தை முடிக்க வேண்டும், அதற்கு உங்களுடைய உதவியும் அரசியல் தேர்தல் யூகமும் எங்களுக்கு தேவை என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து உள்ளார். அதுக்கு பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, நீங்கள் கட்சி தொடங்கிய போது உங்களுடைய சித்தாந்தம் நன்றாக இருந்தது. உங்களுடைய முதல் மாநாட்டில் தந்தை பெரியாரின் கருத்தியலை தூக்கி பிடித்த நேரம் முதல் உங்களுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் குறைந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். அதனால் 2026 தேர்தல் என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் தேர்தலாக இருக்குமே தவிர திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குமான தேர்தலாக இருக்காது அப்படின்னு அந்த தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ள கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரசாந்த் கிஷோருடைய கருத்துக்கள் அவர் ஒரு செப்பாலஜிஸ்ட், அமெரிக்காவில் படித்தவர், கை தேர்ந்தவர், பல கட்சிகளை வெற்றியின் பாதைக்கு கொண்டு வந்ததாக சொல்லப்படுகின்றது. அதில் அவருடைய பணியில் குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில், மம்தா பானர்ஜி, அது போக தமிழ்நாட்டில் திமுக, குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்த மோடி அவர்களையும் அதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலே மோடி தான். இதெல்லாம் பெருசாக பேசப்பட்டது. அவருடைய முயற்சிகளில் சில தோல்விகளும் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்தெல்லாம் தோல்விகள் நடந்திருக்கு. ஒன்று, இப்போ நம்ம பேசுகிறது விஜய் பற்றி இல்லை, தமிழ்நாட்டுடைய நிலவரத்தை தான் பேச போகிறோம். அப்படி பார்க்கின்ற போது அவர் ஒரு செப்பாலஜிஸ்ட் மட்டுமல்லாமல் இப்போ கமலஹாசனை போன்றவர்களை அவர் வெற்றி பெற வைக்க முடியுமா, சீமானை போன்றவர்களை வெற்றி பெற வைக்க முடியுமா என்ற கேள்வி அதல்ல. யாருக்கு டென்ட்டாக பாப்புலேஷன் மக்கள் வாக்கு அடர்த்தியாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த குறைகளை ஒரு ஆலோசனை மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இவர் கூட்டு சேர்ந்ததால் அது நிச்சயமாக வாக்கு பலிக்காது. உதாரணத்திற்கு கடந்த 2024 மே மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உறுதியாக மோடி 300 சீட்டை தாண்டுவார் என்று சொன்னார். நிலவரம் என்ன நடந்தது? 240 வந்துச்சு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னார். அதை மாதிரி யோகேந்திர யாதவ் மட்டும்தான் சொன்னார் 240 சீட்டு வரும், அதுக்கப்புறம் கூட்டணியில் தான் அமையும் அப்படின்னு சொன்னார். அதுதான் நடந்துச்சு. ஆக ஒருவர் பிரபலமாக இருந்த உடனே அவருடைய கருத்துக்கள் எல்லாம் வலிமையான கருத்துக்கள் என்று நாம் சொல்லிட முடியாது. இன்றைக்கு அவருடைய பேட்டி ஒரு பிரபலமான நாளிதழில் வெளியாயிருக்கு. அதை முழுவதுமாக நான் படித்தேன். அதில் நீங்கள் சொன்ன கேள்வியில் தந்தை பெரியாருடைய பெயரை சொன்னால் நீங்கள் கீழே சென்று விடுவீர் என்ற கருத்து எந்த அடிப்படையில் சரி அப்படின்னு எனக்கு தெரியல. சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் சொல்லலை. பெரியார் என்பது ஒரு மாபெரும் சக்தி, மாபெரும் ஐடென்டிட்டி.
அது மாறாது. அது தமிழ்நாட்டுடைய அதிகம் கேட்டால் இப்போ இளைஞர்களே அதிகமாக ஈர்ப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. 1000 விமர்சனங்கள் அவர் மீது உண்டு. ஆனாலும் அது ஒரு விதமான ஒரு சக்தி. அந்த சக்தியை 2 முகமாக அவர் கொண்டார். ஒன்று திராவிடம், இன்னொன்று தமிழ் தேசியம். ஆக அந்த பார்வையில் பிரசாந்த் கிஷோருடைய கருத்து ஏற்புடையது அல்ல. இரண்டாவது அவருடைய பேட்டியில் நடிகர் விஜயை உறுதியாக வெற்றி பெற வைப்பேன், வாய்ப்புகள் உண்டு என்று சொல்வது நம்ப தகுந்த செய்தியாக இல்லை. அது வாய்ப்பும் இல்லை. ஏனென்று கேட்டால் தனித்து நின்று வெற்றி பெறுவதற்கு விஜய் முயற்சிக்கிறார். 26 ஜனவரி பிப்ரவரியில் களம் ஒருவேளை மாறலாம் என்ற பதிலையும் அவர் அங்கே தெளிவாக சொல்கிறார். ஆனால் நான் பார்த்த அளவிற்கு ஏற்கனவே இதே களத்திலே பதிவு செஞ்சிருக்கிறேன். மரணித்த பிறகு ஒரு தலைவனுக்கு இவ்வளவு ஆட்கள் இருக்குமா என்பதை நான் அறிந்து கொள்ள திரைத்துறை சார்ந்த 2 பேர் தான். ஒன்று எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், மூன்றாவதாக ஒருத்தர் நம்முடைய நடிகர் விஜயகாந்த் ஐயா அவர்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கு கூட இப்போ கூட பாருங்கள், காலையில் கண்டிப்பாக ஒரு 200-300 பேர் நிற்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து சாப்பாடை கட்டிட்டு வந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அப்புறம் அரியலூர், பெரம்பலூர், இப்படி எல்லா ஊர்கள்லேருந்து மக்கள் ஏராளமாக அவருடைய சமாதிக்கு வர்றதை பார்க்குறோம். அதை விட நான் என்ன பார்க்குறேன், அதைத்தான் ஊருக்கு அப்ளை பண்ணி பார்த்தேன். நீங்கள் இந்த பிரசாந்த் கிஷோர் நடவடிக்கைகள்லாம் சொல்வதற்கு முன்பு நான் பார்த்தது அதை விட இவர் பெரிய ஆள் ஒன்றும் இல்லை. 6%, 8% கடைசியில் மரணிக்க முன்னாடி அவர் பெற்ற வாக்கு சதவீதம் 10.29%. 41 தொகுதியில் போட்டிட்டார், 29 வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டு எதிர்கட்சியாக 2005 கட்சி ஆரம்பிச்சு 2011 எதிர்கட்சி 6 வருஷத்துல. அவ்வளவுதான். ஆனா 2000 கட்சி ஆரம்பிச்சு 2006 சட்டமன்ற உறுப்பினர். 2016 அவர் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சு அது கழுதை தேர்ந்து கட்டெரும்பான கதையாக 6 விழுக்காடுக்குள் சுருக்கப்பட்டு விட்டது. அதில் தேமுதிக பெற்ற வாக்கு சதவீதம் வெறும் 2%. சப்ஜெக்ட் டு கரப்ஷன் முன்ன பின்னாலாம் 0.2, அதை விட்டுரும். ஆக அதை விட இவர் ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக்காக வியக்கத்தக்கக்கூடிய ஃபோர்ஸாக இருப்பார்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் நடத்தின மாநாடுகள், அவர் மக்களை சந்தித்த விதம், அவர் ஏற்படுத்திய படத்தினுடைய தாக்கங்கள், அவருடைய வறுமை நிலைகள், அவர் செய்த பெரும் சேவைகளை கம்பேர் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய சேவைகள், அவருடைய அரசாட்சி 1953-57 காலகட்டத்திலேருந்து அவருடைய பணிகள், அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தொடர் சுற்றுப்பயணம், அவர்கள் கூட 80க்கு அப்புறமே அரசியலுக்கு வந்து 11 வருஷத்தை கழிச்சு தான் ஆட்சிக்கு வர முடியும். ஆனால் இந்த அடுத்த கேள்வி வரும், NT ராமராவ் வந்தார், அந்த சகாப்தம் முடிந்தது. இப்பொழுது எனக்கு என்ன கேள்வினா, ஜெயலலிதா வந்து 1982 கட்சிக்கு வந்து 1991 வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 9 வருஷத்துல வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஜெயலலிதா. 82 அவங்க கட்சியில இருந்தாங்க. கட்சியில 80க்கு அப்புறம் இருந்தாங்க, கொள்கை பரப்புல இருந்தாங்க. ஏற்கனவே 82 என்ட்ரி. திரைத்துறையில பெரும் பிரபலமானவர்கள். எம்ஜிஆருக்கும் அந்த கட்சியும் அவர்களுக்கு இருந்த தாக்கம் எல்லாம் அது அந்த ஸ்டேஜ் வேற. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவோடு இருந்தது 57, அந்த ஸ்டேஜ் வேற. அதை போன்று கருப்பு எம்ஜிஆர் என்று மக்களால் பாராட்டப்பட்டு மக்கள் பேசக்கூடிய அந்த மொழி நடையில் எளிய தமிழில் இயல்பாக கோபப்படுவது, பேசுவது, அது விஜயகாந்த். அவர் நிறைய பேசியிருக்கார், நிறைய கூட்டம் போட்டிருக்கார். அதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் 10 மாதத்துக்குள்ளே விஜயகாந்த் ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபெக்ட் ஏற்படுத்துவார்னு நான் நம்பலை. இப்போ விஜயகாந்த் வந்து ஒட்டுமொத்த தரப்பு மக்களிடமிருந்தும் ஆதரவு இருந்தது. ஆனால் நடிகர் விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருக்கின்றது. இன்னொரு விஷயம், விஜய் வந்து பெரியாருடைய கருத்தியலை தூக்கி பிடிக்காமல் இருந்திருந்தால் அந்த திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குமான தேர்தல் அரசியலாக 2026 இருந்திருக்கும். நீங்கள் பெரியார் கருத்துல என்றைக்கு நீ தூக்கி பிடித்தீர்களோ அன்னைக்கே நீங்க வந்து கீழே வந்துட்டீங்க. அதனால உங்களுக்கான அரசியல் 2026 இல்ல அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த பேட்டியில அப்படி ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்ன ஒரு பேட்டியில. ரெண்டாவது, பாரதிய ஜனதா வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறதே ஒழிய அது 2வது இடத்தில் வந்து என்று சொல்வதற்கான ஆதாரங்கள் இல்லை. பாரதிய ஜனதா வாக்கு சதவீதம் கடந்த முறை 11 விழுக்காடு, ஒட்டுமொத்த கூட்டணிகள் 20 விழுக்காடு, இப்போது 3 கூடியிருக்கிறதா சொல்லப்பட்டாலும் இதையெல்லாம் திணிக்கப்பட்டதாகத்தான் நம்ப முடிகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை.
பாரதிய ஜனதா அப்படி ஒன்றும் மிகப்பெரிய ஒரு சக்தியாக தமிழ்நாட்டில் உருவெடுத்ததாக என்னால் சொல்ல இல்லை. முடியவில்லை. அந்த விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பில், அந்த 3 மணி நேரம் நடைபெற்ற அந்த சந்திப்பில் பிரசாந்த் கிஷோர் விஜய் இடம் சொன்ன கருத்தை தான் நான் சொல்கிறேன். அப்போது வெளியிடப்பட்ட செய்தி. இன்னொன்று வந்து அண்ணாமலை அவர்கள் தான் அனைத்து கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்வார், அவர்தான் வந்து மிகப்பெரிய சவாலாக அனைத்து கட்சிகளுக்கும் இருப்பார். ஏன்னா திமுக மீது வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்பட்டு விட்டது. இப்போ நல்லா இப்போ வந்து நிலைமை எப்படி இருக்குன்னா நல்லா கவனிங்க. அவர் ஒரு கருத்தை வைக்கிறார். பாரதிய ஜனதா ஏடிஎம்கேயோடு கூட்டு சேர்ந்தால் அது வந்து விஜய்க்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்று சொல்கிறார். அவர் எந்த ஒரு புள்ளியை கணக்க மையப்படுத்துகிறார் என்று சொல்லலை. முதல்ல ஒரு தலைவருக்கான வாக்கு வங்கி என்னங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. திமுக வாக்கு வங்கி, அதிமுகவின் வாக்கு வங்கி, காங்கிரஸின் வாக்கு வங்கி, பாரதிய ஜனதாவின் வாக்கு வங்கி, சீமானின் வாக்கு வங்கி, மக்கள் நீதி மையத்தினுடைய வாக்கு வங்கி, இடதுசாரிகளின் வாக்கு வங்கி எல்லாம் தெரியும். திருமாவளவன் வாக்கு வங்கி, எந்த வாக்கு வங்கியும் தெரியாமல் சினிமா ஓடுவதை வைத்து இவர் எப்படி கணித்தார்? அவருக்கு வேறு எந்த விதமான ஆயுதங்களை பயன்படுத்துகிறார், எந்த புள்ளியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வைக்கிறார் என்பது நமக்கு தெரியவில்லை. அதாவது விஜயகாந்த் மாதிரி ஒன்று திமுக, அதிமுக இல்லை 2 தேசிய கட்சியுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்தால் 2011 எப்படி தேமுதிக எதிர்கட்சியாக வந்ததோ அந்த மாதிரி விஜய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் விஜயுடைய கொள்கை என்னன்னாக்கா, தன்னுடைய தலைமையில தான் கூட்டணி அமைய வேண்டும், தான் முதலமைச்சராக வர வேண்டும், தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்க வேண்டும் என்று அந்த கொள்கையில் அவர் தீவிரமாக இருக்கின்றார். ஸோ அதனால் வந்து அவரு தலைமையில் தான் கூட்டணி அமையும். ஸோ இது வந்து அவருக்கு ஒரு டிராபேக் தான் விஜய்க்கு. இல்லை, நான் அதை சொல்கிறேன். டிராபேக்குங்கிறது தரிச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டில் பூத் கமிட்டியும் சரி, மக்கள் எழுச்சியும் சரி 2 கட்சி தான். ஒன்று அதிமுக, திமுக. அதிமுக நாசமாக போனதுக்கு காரணம் உட்கட்சி எடப்பாடி பழனிசாமியினுடைய உட்கட்சி விவகாரம். இன்றைக்கி அதை கபலீகரம் செய்வதற்கு பாரதிய ஜனதா எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. அதில் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதாவுக்கு வந்து எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. அதனால் இன்றைக்கு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், எப்படி அழுத்தம் கொடுக்க போகிறார்கள் என்பது வேறு. இரண்டாவது, மிக முக்கியமாக அதிமுகவில் எதிர்ப்பலைகளை உணர்ந்துதான் செங்கோட்டையன் போன்றவர்கள் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நான் பார்க்கின்றேன். அதிமுகவின் தலைமையின் மீது மக்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாநிலங்களில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறது. வட மாநிலங்களில் வன்னியர் வாக்குகளை மட்டும் கணக்கு போட்டால் அங்கேயும் அவருக்கு ஒன்றும் பெருசு இல்லை. சென்னையிலையும் எங்கேயும் பெருசு இல்லை. கொங்கு மண்டலத்திலையும் அப்படி ஒன்றும் சொல்லலை. அப்போ எந்த இடத்திலும் இல்லாமல் அவர் குறிப்பாக நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன்னா, அவருடைய ஃபேஸு, அவருடைய அந்த பேச்சு அதிமுகவை வலுப்படுத்தவில்லை, மாறாக அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. ஒரே வார்த்தை. இப்போ ஜெயலலிதாவோ அதே இடத்துல வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் 3வது ஒரு தலைவருக்கு அதே ஃபேஸில் வரக்கூடிய ஒரு சரியான சக்தி உள்ளவராக யார் இருந்தால் தெரியுமா? சசிகலா மட்டும்தான் இருந்தாங்க. அது நான் சொல்லலை, நான் சொல்வதை நீங்கள் வேறு விதமாக கூட புரிந்து இல்லை. ஜெயலலிதாவுடன் நெருங்கி பழகியது வேறு, அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டது வேறு. அந்த கட்சிக்கு கிட்டத்தட்ட 30 வருடம் 87 வடிவம் கொடுத்து அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சியின் பக்கபலம் அல்ல, கட்சியிலே மேலதிகார மட்டத்தில் மட்டும்தான் பேசக்கூடியவராக இருந்தார். ஆனால் கட்சியினுடைய முழு கண்ட்ரோலும் சசிகலா அம்மையாருக்கு தான் இருந்தது. கிட்டத்தட்ட 1 வருஷம் இல்லை, 33 ஆண்டுகள் மிகப்பெரிய ஆளுமையாக அவர் வந்து விடுவார் என்பதை தான் பலர் அச்சப்பட்டதின் விளைவாகத்தான் புனையப்பட்ட இந்த விவகாரங்கள். உங்களுக்கு தெரியும், தெரியாதல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்தால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தில் ஒரு ஆளுமையாக அவர் வந்துடுவார். ஆளுமையாக நான் உரிமை சொல்லுவாங்க. திரு கருணாநிதி, எம்ஜிஆர், அவர் பேர் என்னது, நம்ம விஜய், இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் இந்த வரிசையில் வருவார். அந்த இடத்தில் அதிமுக அந்த ஆளுமை மிக்க தன்மையில் இன்றைக்கு தலைமை இல்லை என்பது உள்ளங்கையில் நெல்லிக்கனி. அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக வந்து 2026 தேர்தலை சந்தித்தா தமிழக வாய்ப்பில்லை, திமுகவுக்கும் வாய்ப்பில்லை. ஓபிஎஸ் 3 லட்சம் ஓட்டை எப்படி பலாப்பழத்தில் பெற்றாரு, எப்படி பெற்றாரு? ஆக நல்லா கவனிங்க. டிடிவி தினகரன் எப்படி பெற்றுக் கொண்டிருக்கிறார்? இன்றைக்கு உசிலம்பட்டியில் அம்மையார் சசிகலாவுடைய கூட்டத்தில் இல்லை பல்லாயிரக்கணக்கான மக்கள் எப்படி கூடுறாங்க, எழுச்சிமிகு ஒரு கூட்டம் இருக்க.
அப்போ யாராவது கட்சிக்குள்ளே போனால் நீ 11 தொகுதிகளை தோற்று போயிட்டா இல்லையா, அப்படி வலுவாக வருகின்ற போது பிரசாந்த் கிஷோருடைய எல்லா விஷயமும் அடிபட்டு போயிடும். பிரசாந்த் கிஷோரை என்ன சொல்லியிருக்காருனாக்கா, கடந்த 4 ஆண்டுகளாக நான் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் வியூகம் வகுத்து கொடுப்பதிலிருந்து முற்றிலுமாக நான் தவிர்த்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் என்னுடைய நண்பர் என்பதாலும் தமிழ்நாட்டு நிலவக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக செயலிழந்து விட்டதை என்னிடம் நீங்கள் தெளிவாக எடுத்து கூறியதாலும் நான் வந்து விஜயிடம் உங்களுக்கு நான் வந்து அரசியல் தேர்தல் பணியாற்ற நான் வருகிறேன் என்று சொல்லியதாக தகவல் வந்து வெளியாகி ஒரு உதாரணம். இந்த ஒரே ஒரு உதாரணத்தில் முடிச்சிடும், ரொம்ப நேரம் பேச வேணாம். உக்ரைனுடைய போரில் ஜெலன்ஸ்கிட்ட ஒரு கருத்து கேட்டாங்க, அமெரிக்கா உங்களுக்கு நட்புறவு நாடாட்டு. நான் இப்போ பேசுகிறதுல ஒரு 40,000 பேர் நம்ம ஜெம் தொலைக்காட்சி சர்வதேசத்தில் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவர் கேட்டார், அமெரிக்கா நட்புறவு நாடு, அமெரிக்கா உங்களுக்கு உறுதி செய்யும் என்பதை எப்படி சொல்கிறீங்க? என் நாட்டில் இருக்கக்கூடிய 43 லட்சம் கனிம வளத்தை அவங்க கேட்குறாங்க, கையெழுத்து போட்டால் உங்களுக்கு உதவி செய்வோங்கிறாங்க. வேற என்ன நட்பு? அதே மாதிரி இவர் வந்து பைசா வாங்காமல் வேலை செய்வாரா? யாரு? பிரசாந்த் கிஷோர் 2021 திமுக வேலை பார்த்தப்ப 300 கோடி ரூபாய் தரப்பட்டதா தகவல். அப்ப விஜயகாந்த் இவர் பேர் விஜயும் கொடுக்கத்தான் போறாரு. விஜய் கொடுக்கிறாரா, ஆதவ் அர்ஜுன் தான் கொடுக்க போறதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு காலையில கூட ஒரு செய்தி வந்துச்சு, ஆதவ் அர்ஜுனை வச்சு நம்ம இவர் முன்னாள் தமிழறிவு மணியன் சொல்லுகிறார், ஆதவ் அர்ஜுன் என்பவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஊழலை ஒழிப்பேன் என்று புறப்பட்டிருக்கிறார். இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி அவர் எழுப்புகிறார். அவருடைய மாமனார் யாரு? மார்ட்டின். அவருடைய தொழில் என்ன? லாட்டரி சீட்டு. புரியுதா? அப்போ மக்களை கபலீகரம் செய்கிற ஒரு சீட்டை நடத்தி அதனுடைய வருமானத்தை வைத்து அதில் பெரிய ஆளாகக்கூடிய அரசியல் முகமாக வரக்கூடிய ஆதவ் அர்ஜுன் ஊழலை ஒழிப்பேன் என்றால் காலப்போக்கில் அது பேச்சு பொருளாக மாறிவிடும். புரியுதா? ஆக ஊழல் வந்து ஒழிப்பேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு தெரிய முடியாது. எல்லாருக்கும் அந்த சிக்கலில் இருக்காங்க. ஆக தாவேக்காவுடைய வாய்ப்புகள் இவர் செய்வது, இவரே பணத்துக்காக ஒரு வியாபாரி தான். இவர் பணத்துக்காகத்தான் விட்டுன்னு எப்படி கூப்பிட்டானு வந்துடுவார். ஒரு கொள்கையை முடிவெடுத்து அதை முடிவெடுக்க வேண்டும். ஆக இப்பொழுது நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப சொல்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் விஜயபாலன். பல தொலைக்காட்சிகள்ல நான் டெய்லி பார்ப்பேன், சம்மந்தமில்லாத தலைப்பு போடுவாங்க. அதுக்கான நேரம் இது அல்ல. இன்னைக்கு பிப்ரவரி மாதம் தான் முடிஞ்சிருக்கு, மார்ச் 1. அந்த 2015 மாதத்துக்கு அப்புறம் உள்ள களச்சூழல்கள், புறச்சூழல்கள், மக்களின் மனநிலைகள் இதையெல்லாம் அறியாமல் இந்த கூட்டணி வைக்கலாமா, அந்த கூட்டணி வெற்றி பெறுமான்னு பேசுறதுக்கு பாருங்க பைத்தியக்காரத்தின் உச்சத்தனம். நான் ஒரு 35 வருஷமா தமிழக அரசியலை ஓரளவுக்கு என்னுடைய அறிவை கொண்டு சிற்றறிவின் மூலம் பார்க்குறதுனால இன்றைக்கி யார் வெற்றி பெறுவான்னு நான் சொல்ல தயாராக இல்லை. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இவர் வெற்றி பெற வைக்கக்கூடிய 2 கட்சி தான், ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. இன்னைக்கு இருக்கிற இல்லை, அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சந்தித்து உள்ளேன், ஆனால் கமல்ஹாசன் அவர்களும் சந்தித்து உள்ளேன், ரஜினிகாந்த் அவர்களும் சந்தித்து உள்ளேன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2021 நான் தேர்தல் பணியாற்றியுள்ளேன் ஒரு வெளிப்படையாக பதிவு செய்துள்ளார். இவரு அவர் நண்பர் அழைத்தார், வந்தார், போனா ஒரு ஆலோசனை கருத்தாவா வாக்கு சதவீதத்தை கூட்டுவதற்கு வேணாலும் முயற்சி செய்யலாம். 8, 10, 13 ஆக்கலாம், 14 ஆக்கலாம். விஜய் கிட்ட வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டில் கவனம் செலுத்துங்க, நான் பீகார்ல கவனம் செலுத்துறேன், நான் எத்தனை முறை தான் நான் முதலமைச்சரை உருவாக்குவதாக நான் இருக்க முடியும், நானும் பீகாருடைய முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் பிரசாந்த் கிஷோருக்கு வந்துள்ளது. இன்னொரு விஷயம், நடிகர் விஜய் இருக்காருல்ல, இன்னொரு கருத்தையும் சொல்றாரு, அது ஒரு முக்கியமான கருத்து. தமிழ்நாட்டில் வந்து வகுப்புவாத வன்முறை நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது, அதை பாஜக உருவாக்கி வருகிறது என்ற கவலையான கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதை நம்ம கணக்கில் எடுத்து ஒரு அமைதி மாநிலத்தில் இப்போ வந்து சிக்கந்தர் தர்காலெல்லாம் ஒன்றுமில்லாத பிரச்சனை ஊதி பிரிச்சுட்டாக்கிட்டாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. சரி, பார்க்கலாம். இது இப்போ பேசுறதுக்குள்ள உண்மையிலே இப்போ டெல்லியில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலுக்கு எதிராக கட்சி ஆரம்பித்து டெல்லியில் பஞ்சாபில் ஆட்சி கைப்பற்றி ஒரு தேசிய கட்சி அளவுக்கு முன்னேறினவரும், அந்த மாதிரி நடிகர் விஜயும் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி கைப்பற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவார் என்ற ஒரு பேச்சும் இருக்கின்றது. அது 2026 கிடையாது, அது 2031 இருக்கலாம், அது 36 இருக்கலாம். ஆனால் 2026 அவர் இருந்த வாய்ப்பை அவரே வந்து கெடுத்துக்கொண்டா என்னன்னா, தந்தை பெரியாரினுடைய சித்தாந்தம் வைக்க அவர் வந்து சொல்லியிருக்காரு. யாரு? நம்ம பிரசாந்த் கிஷோர். அதே நேரத்தில் வந்து விஜய்க்கு உள்ள ரசிகர் எல்லாம் வாக்காளர்களா மாறுவாங்களா என்ற கேள்வி அவர் எழுப்பியுள்ளார். அதை நான் எப்படி பேச நினைக்கிறேன்னா, அவர் எவ்வளவு ஓட்டு வாங்குறாரு, எந்த தரப்புல வாங்குறாருலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த கட்டத்தை பேச முடியுமே தவிர இப்போ சும்மா கண்ணை புத்திட்டு யானை இப்படி இருக்குண்டுலாம் சொல்ற கதையை நம்ம இல்லை. அடுத்த செய்தி அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் வந்து பாமகவுடைய கௌரவ தலைவர்
ஜி.கே. மணியுடன் சந்திப்பு நடந்திருக்கு. இது 2026 கூட்டணியாக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது. 2024 பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவுடன் தான் பாமக கூட்டணி சேர வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாகவும், அந்த கோரிக்கையை கடைசி நேரத்தில் பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் நிராகரித்து பாமகவை பாஜகவிடம் கொண்டு சென்றதாக பேசப்பட்டது. இதனால்தான் பாமக மருத்துவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாகவும், அதனோட வெளிப்பாடு தான் பாமக இளைஞரனுடைய செயலாளராக முகுந்தன் நியமனம் செய்யும் போது அந்த மேடையிலேயே இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு கருத்து போரையோடு நடந்தது. அதனால் பாமக அதிமுகவுடன் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதை பற்றி கருத்து என்ன சார்? அதாவது பாமகவை பொறுத்தவரை அந்த கட்சிக்கான ஒரு தனித்துவமான அடையாளம் இப்பொழுது இல்லை. வட பகுதிகளில் அவர்கள் மீண்டும் அந்த அப்பா பிள்ளைக்கு ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள், இயற்கையாகவே பாமக 1990களுக்கு பின்பு பட்ட எழுச்சி 30 வருஷத்தில் மங்கி போயிடுச்சு. அதுவும் கடந்த ஒரு 5 வருஷமாக 2014 ஆண்டு காலமாகவே அவர்கள் மங்கி போனார்கள். 2021 ஒன்றுமில்லை. திமுக எங்கெல்லாம் திமுக கூட்டணியில் இப்போ விசிக இருந்தாலும் விசிக எங்கெல்லாம் பயணிக்கிறதோ அதற்கு மாற்று முகாமில் தான் இருந்தாகணும். இப்போ விசிக ஒருவேளை இங்கிருந்து செல்லலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது எப்படி செல்லலாம்னு ஒரே ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது, வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. 99% வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லை. 1% வாய்ப்பு இல்லை, 99% வாய்ப்பு இருக்குது, அல்லது 1% வாய்ப்பு உண்டு. இப்படி ஒரு குழப்பம். திமுகவே அதிகமாக அவர்கள் இடம் கேட்டு அல்லது தலித் விரோத கொள்கையில் தொடர்ந்து பயணிக்கிறார்கள், அப்பாவும் பிள்ளையும் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் ஏன் ஒரு சமூகத்தை அடகு வைக்கலாம் அப்படின்னு அவர் மாறி போகிறதுக்கு இடம் எங்கேயும் இல்லை. இப்போ இடம் இல்லை. ஏன்னா இப்போ அதிமுகவும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கின்றது. பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கின்றது. அதிமுக, பாமக, பாஜக எல்லாரும் சேர்ந்து கூட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அப்படி கூட்டு வைத்தா குறிச்சு வைங்க. பாரதிய ஜனதா, அதிமுக, பாமக அதுல போய் திருமாவளவன் சேரதுக்கு 1000% வரும். இவங்க இந்த 3 பேர் ஒன்னா சேர்ந்தானாக்கா 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு சொல்றீங்க நீங்க. இல்ல அமைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அந்த நேரத்தில் விஜய் கூட எதிர்க்கட்சியாக வர வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதனுடைய பலம் அனைத்தும் ஒரு பெரும் மோசமான சம்பவம் என்னன்னா, பாஜக ரொம்ப அழகாக கவனிக்கிறாங்க. எப்படி கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியோடு சேர்ந்து அவர்களை காலி செய்து ஆட்சிக்கு வந்தார்களோ, அதே மாதிரி சிவசேனாவோட ஆட்சி கூட்டு சேர்ந்து மகாராஷ்டிராவில் ஆட்சிக்கு வந்தார்களோ, அதே போன்று நிதிஷ்குமாரோடு கூட்டு சேர்ந்து நிதிஷை காலி செய்துவிட்டு இப்பொழுது தனியாட்சிக்கு வரப்போகிறார்களோ, அதே போன்று உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் இதே நிலையை தமிழ்நாட்டில் அவர்கள் பின்பற்ற நினைக்கிறார்கள். இதற்கு ஒரு அழுத்தத்தின் காரணமாக, பல பிரச்சனைகள் காரணமாக அதிமுக அதில் உட்பட்டால் அதிமுகவின் நிலைமை பெரும் சிக்கலாகிவிடும். அதிமுக என்கின்ற கட்சி அனைவருக்குமான கட்சி, த பார்ட்டிஸ் ஃபார் ஆல். சிறுபான்மையினர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த 2 கட்சியும் இருப்பது ஊழல் கட்சி. ஊழல் என்று சொன்னால் இந்தியாவில் ஒரே ஒரு தலைவரையே நீங்கள் ஊழல் இல்லாமல் காட்டிவிட முடியாது. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலே ஊழலுக்கு எதிராக தான் இருக்கார். மோடி மீது இன்னைக்கு ரஃபேல் ஊழல் இருக்குது, பாஜக தலைவர்கள் மீது ஊழல் இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டின் நலன் எந்த கட்சி வந்தாலும் சரி, அவர்கள் ஒரு செக்யூலராக இருக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தால் சட்டமன்றத்தில் பெரிய மாறுதல்கள் உருவாகும் என்று. ஒருவேளை விஜய் தனித்து நிற்கிறார், நான் சொல்வதை போன்று நீங்கள் சொல்வதை போன்று அதிமுக, பாமக, பாஜக ஒரு கூட்டணி அமைக்கிறது, சீமான் தனித்து நிற்கிறார், திமுக தனித்து நின்றால் திமுகவின் நிலைமை படுமோசமாக இருக்கும். அப்படி ஒரு நிலைமை வரும்போது மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழலும் உருவாகும். திமுக தனித்து போட்டியிட்டால் 234 தொகுதிகளிலும் வைப்பு தொகையை இழக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. கூட்டணி இல்லாத திமுகவால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவே முடியாது. கூட்டணி பலம் தான் திமுகவின் பலம். அதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஒன்றே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இப்போ நம்ம எதுவும் முடிவு செய்ய முடியாது. இன்னும் ஒரு 8, 9, 10 மாதம் கழிச்சு தான் முடிவு செய்ய முடியும், அல்லது 1 வருஷம் கழிச்சு தான் முடிவு செய்ய முடியும். ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும் நிலவரம்.
ஒரு நாள் என்பது மிகப்பெரிய விஷயம் பொலிட்டிக்கை பொறுத்தவரை. ஒரு வாரம் என்பது பெரிய காலம். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலைகள்லாம் நாம் இப்போ யூகத்தின் அடிப்படையில் பேச முடியாது. இல்லை, நம்ம கடந்த 1967லேருந்து தற்போது வரல ஒரு 57 வருஷம் இல்ல திராவிட கட்சியோட ஆட்சியே நம்ம வரலாறு பத்தி நம்ம பேசுறோம். எந்தெந்த கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் எதன் அடிப்படையில வெற்றி பெற்றிருக்கு. அப்படி இல்லைங்க. திமுக வந்து கூட்டணி பலத்துடன் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக கூட்டணி இல்லாமலேயே 2016ல ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கூட்டணி இல்லாம வெற்றி பெற்றது. 2016ல 14ல வந்து அதே அதிமுக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாம வெற்றி பெற்ற கட்சி. ஆனா திமுக வந்து ஒவ்வொரு தேர்தலும் கூட்டணி பலத்துடன் தான் வெற்றி பெற்றிருக்கு. திமுக ஓட்டை 23%. ஆமா ஆமா. அதிமுக ஓட்டு அப்படி இல்லை. ஆமா. 67லேருந்து பெருஞ்சர் அண்ணா காலத்திலிருந்து அதுக்கப்புறம் 77 எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கப்புறம் 80ல் காங்கிரஸோடு கூட்டணி வந்து என்பதனால் சகமாக இவர்கள் பிரித்துக் கொள்கின்ற போது அந்த 8% வாக்குகள் வெற்றிக்கு வந்துடும். அதுதான் நடைமுறை. நம்ம அடுத்து ஒரே நேரத்தில் எம்ஜிஆர் மரணம் அடையாமல் இருந்திருந்தால் கலைஞரால் முதலமைச்சராக வந்திருக்க முடியாது. அதேபோல் ஜெயலலிதா மரணம் அடையாமல் இருந்திருந்தால் மு.க. ஸ்டாலின் அவர்களால் முதலமைச்சராக வாய்ப்பிருக்கிறது. இவங்க மரணம் அந்த கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவுதான் திமுக ஆட்சி வருவதற்கு காரணமாக கையை கட்டிட்டாரு. ஒரே ஒரு செய்தி, இப்போ நம்ம பேசுகிற எதுவுமே உண்மை இல்லை. இதுக்கு நம்ம 12 மாதம் கழித்து தான் பேச முடியும். இதெல்லாம் யூகம் தான். பிரசாந்த் கிஷோர் பேச்சோட முடிச்சுக்கலாம். மற்றபடி அவர் ஒருவார் இவர் ஒருவார்னு நம்ம கற்பனையில் கோட்டை கட்டக்கூடாது. இதுதான் உண்மை. இல்லை, பிரசாந்த் கிஷோரே வந்து பீகாரில் முதலமைச்சராக வர வேண்டும் அவர் பயணம் செய்கிறாரு. அவர் பண்ணிட்டு இப்போ அவருடைய பேட்டிக்கு சொல்லிட்டேன். தமிழ்நாடு நிலவரம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.